எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 7th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டி உள்ளது? ஆன்சர் 56 ஜிகாவாட். ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ராஜ்யசபை உறுப்பினராவதற்கான தகுதியினை தேர்வு செய்க. ஆன்சர் அனைத்தும். இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பி இருக்கணும், அப்புறம் லாபம் தரக்கூடிய அரசு பதவியில் அவங்க இருக்கக்கூடாது. இந்தியாவில் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 81%. 1,00,000 கோடி பிராண்ட் மதிப்பை எட்டிய இந்தியாவின் முதல் அதிவேக நுகர்பொருள் பிராண்ட் எது? ஆன்சர் அமுல். கட்சாத்தி என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வருமான வரி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ஞானேஷ்குமார். உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 7ஆம் தேதி. சமீபத்தில் காலமான விஞ்ஞானி அலெக்சாண்டர் லியோனோவ் கீழ்கண்ட எந்த ஏவுகணை உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர்? ஆன்சர் பிரம்மோஸ். அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ் டென் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜெசிகா பெகுலா. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 8 டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி திருக்குறள். நம்ம இப்போ பொறையுடைமை அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் 3வது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது இன்மை அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா வறுமை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்மையுள் இன்மை, வறுமையை விட, வறுமையில் நீங்கள் செல்வம் இல்லாமல் இருக்கிறத விட மிகப்பெரிய வறுமை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விருந்தொரால். அதாவது வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க, விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உணவு சாப்பாடு போட்டு ஒரு உபசரணை செய்யாமல் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னா அதுதான் இன்மையுள் உண்மை, அதாவது வறுமையில் மிகப்பெரிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வன்மைன்னா அந்த இடத்துல என்னது? வலிமை. ஸோ வலிமையிலே மிகப்பெரிய வலிமை எது அப்படின்னா மடவார் பொறை. மடவார் அப்படின்னா என்னன்னா, இப்போ மடத்தனமாக நம்மள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்க, அறியாமையினால நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி பேசுகிறவங்களை நம்ம பொறுத்து போகிறது. மடவார் பொறை அப்படிங்கிறது தான் வன்மையுள் வன்மை, வலிமையை விட சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்ட விண்வெளி திட்டம் எது? ஆன்சர் ஆர்டமிஸ் 2. ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது நாசா வந்து நிலவு ஆய்வு செய்யறதுக்காக ஒரு 4 பேரை வந்து அனுப்பியிருக்காங்க விண்வெளிக்கு. ஸோ இது வந்து நிலவில் தரையிறங்க மாட்டாங்க, நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்வாங்க. ஸோ அதான் வந்து ஆர்டமிஸ் 2. ஸோ அப்போலோ மிஷனுக்கு அப்புறமா நிலவு ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பின ஒரு மிஷன் தான் ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வருவாங்க, சுற்றி வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்கேருந்து பூமியிலேருந்து லான்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்படியே வந்து சுற்றுவட்ட பாதையிலேருந்து, பூமியோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து விலகி நிலவோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறமா ஆய்வுக்கு அப்புறமா பூமியில் மறுபடியும் வந்து லேண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதான் மிஷன். ஸோ இதில் இவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் விண்வெளியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மிக நீண்ட விண்வெளி பயணம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்போலோ 13 மிஷன் மூலமாக 3.99 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிச்சிருப்பாங்க விண்வெளியில். இப்போ அதை விடையும் அதிகமாக எவ்வளோ தூரம் அப்படின்னா 4.06 லட்சம் கிலோமீட்டர், அதாவது 2,52,756 மைல்களுக்கு விண்வெளியில் அந்த வீரர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் மனித வரலாற்றிலே ரொம்ப தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்டிருக்கு ஆர்டமிஸ் 2 மிஷன் மூலமாக. ஸோ இவங்க நிலவுடைய மறுபக்கத்தில் இப்போது ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ நிலவுடைய மறுபக்கத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அந்த 4 பேரும். ஸோ ஒரு பெண் உட்பட ஒரு 4 பேரை வந்து அனுப்பியிருப்பாங்க. அடுத்த ரீசன் நியூஸ், அமெரிக்காவின் ப்ளூ பேட் 6 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வந்து LVM-3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் வந்து SSLV. பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 அப்படிங்கிற இயந்திரத்தை வந்து சீனா உருவாக்கியிருக்கு. அடுத்து EOS N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் PSLV C62 மூலமாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
அடுத்து அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்த புலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஆதித்யா L1 வந்து பதிவு செஞ்சிருக்கு. அந்த தரவுகளை வழங்கியிருக்கு. அக்னி 3 அப்படிங்கிற பாலிஸ்டிக் ரக ஏவுகணை ரீசெண்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சந்திப்பூரில். இந்தியாவிற்குன்னு தனியாக விண்வெளி நிலையம் அமைக்கணும், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேரில் அப்படின்னு சொல்லி 2035 இதை எட்டுறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த விண்வெளி நிலையம் வந்து பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைப்பாங்க. அடுத்ததாக அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசிக்னேஷன். கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான கேம்பெல் வில்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஏர் இந்தியா நிறுவனமோட சிஓவாக, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை நிர்வாக செயல் அதிகாரியாக கேம்பெல் வில்சன் வந்து இருக்காரு. இப்போ அவர் அந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏர் இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறது JRD டாட்டா, அதாவது ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டானால தொடங்கப்பட்டது. இது 1932 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1953 தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் இந்த ஏர் இந்தியா நிறுவனம். அதுக்கப்புறம் மறுபடியும் டாட்டாவை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இது லாஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஏலம் விட்டுருப்பாங்க. அப்போ ஏர் இந்தியா வந்து பை பண்ணியிருப்பாங்க இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை மறுபடியும், அதாவது டாட்டா கம்பெனி வாங்கியிருப்பாங்க 2022. ஸோ அதுக்கப்புறமா இதோட சிஓவாக கேம்பெல் வில்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர். இப்போ அந்த பதவியிலேருந்து இப்போ ராஜினாமா பண்ணுறாரு. அடுத்து ரீசன்ட் நியூஸ். இண்டிகோ நிறுவனத்துடைய சிஓவாக வில்லியம் வால்ஷ் வந்து இருக்காரு. அடுத்து தமிழக காவல்துறையுடைய புதிய தலைமை இயக்குநராக சந்தீப் ராய் ரத்தோரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் நேற்று கொஸ்டின் கேட்டிருந்தேன், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். அடுத்து மியான்மருடைய புதிய அதிபர் யாருன்னா மின் ஆங் லைன். வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் ஆல், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் மொத்தமாக 15 நாடுகள் இருக்கும். அதில் 5 நாடுகள் வந்து பெர்மனண்ட் கண்ட்ரிஸ், அதாவது 5 நாடுகள் வந்து நிரந்தரமான உறுப்பு நாடுகள், 10 நாடுகள் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள். இந்த 5 நாடுகள் சொல்கிறோம் இல்லையா நிரந்தர நாடுகள், அதுக்கு வந்து வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டோ பவர் அப்படின்னா என்னென்னா, இந்த கவுன்சிலில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர் நடக்குது இல்லையா, ஈரான் போர், இந்த போரை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் கூட இவங்க இந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அதை வந்து நிராகரிக்க முடியும் அந்த தீர்மானத்தை. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸ், அப்புறம் அதோட சேர்த்து பிரிட்டன், அப்புறம் அமெரிக்கா, இந்த 5 நாடுகளுக்கு தான் இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஐநாவுடைய முக்கியமான 6 உறுப்புகளில் ஒன்று தான் இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில். இது 1945 அக்டோபர் 24 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. மெம்பர் ஸ்டேட்ஸ் 193 பார்க்கணும் இல்லையா, அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள மெம்பர் ஸ்டேட்ஸ் உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை. அடுத்து இதில் உள்ள நிரந்தர உறுப்பு நாடுகள், இதில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள நிரந்தர உறுப்பு நாடுகள் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான அந்த போர் சூழல் காரணமாக ஹோர்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹோர்மோஸ் நீரிணையை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை வலியுறுத்தி தான் இந்த தீர்மானம்ங்கிறது பஹ்ரைனால் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த தீர்மானத்துக்கு 11 நாடுகள் ஆதரவளிச்சிருப்பாங்க. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இதை முறியடிச்சிருக்காங்க. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். எதன் வழியாக செல்லும் தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு நேரம் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் கிரீன்விச். ஸோ லண்டனில் கிரீன்விச் வழியாக செல்லக்கூடிய தீர்க்க ரேகையை யூஸ் பண்ணி தான் நம்ம நேரம் அப்படிங்கிறது கணிக்கிறோம். அதாவது பாருங்கள், இப்போ பூமின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பூமியில் சென்டரில் போகக்கூடிய அந்த அச்சக்கோடு லாட்டிடியூடை நம்ம என்ன சொல்கிறோம், பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சென்டரில் போகக்கூடிய அந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரைம் மெரிடியன், 0 டிகிரி ப்ரைம் மெரிடியன் சொல்கிறோம். தீர்க்க கோடில் சென்டரில் போகக்கூடியதை நம்ம ப்ரைம் மெரிடியன் சொல்கிறோம். இந்த கிரீன்விச் வந்து இந்த ப்ரைம் மெரிடியன் போகக்கூடிய இந்த இடத்துல இருக்குது. இதுவே நீங்கள் வந்து அச்சக்கோடில் பார்த்தோம் அப்படின்னா அது 50 டிகிரி நார்த்தில் வரும். ஸோ நம்ம அது தேவையில்லை, நமக்கு என்ன தேவை, இந்த 0 டிகிரியில் போகுது இல்லையா ப்ரைம் மெரிடியனில் இந்த கிரீன்விச் இருக்குது. ஸோ இங்கே கிரீன்விச்சில் என்ன டைமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்துக்கே டைம் அப்படிங்கிறது நம்ம கணிக்கிறோம். கிரீன்விச்சில் இப்போ ஒரு 7 மணி இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் என்ன டைம் இருக்குன்னா அதை விட அஹெட்டாக ஒரு 5:30 ஹவர்ஸ் வந்து இருக்கும். அப்போ அங்கே 7 மணி இருக்குன்னா அதோட இந்த 5:30 கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 12:30 வரும். 12:30 PM. கிரீன்விச்சில் 7 மணி அப்படின்னா அதோட நம்ம 12
30 12:30 மணி ஆகுது நம்ம நாட்டிலன்னு அர்த்தம். அப்படி தான் இந்த கிரீன்விச் தீர்க்க கோடுகளை யூஸ் பண்ணி தான் நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறோம். அதுலேயும் பேஸாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரீன்விச் வழியாக செல்லக்கூடிய அந்த பிரைம் மெரிடியனை பேஸ் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் டைமிங் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த கிரீன்விச் டைம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பண்டைய காலத்தில் இப்போ நம்ம மாடர்ன் டேயில் வந்து யூஸ் பண்ணுறது கிரீன்விச்சை பேஸாக வச்சு போகக்கூடிய பிரைம் மெரிடியனை யூஸ் பண்ணி தான் நம்ம டைமிங் அப்படிங்கிறது கணக்கிடுறோம். ஆனால் பண்டைய காலத்தில் நம்ம நாட்டில் இதில் உள்ள உஜ்ஜைன் நகரம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த டைமிங் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் அதுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரீசனாக நடந்த காலத்தின் அதிபதி மகாகாலன் சர்வதேச கருத்தரங்கு உஜ்ஜைனில் நடந்துச்சு. அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதனால தான் பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது கிரீன்விச் வழியாக போகிற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி பூமி இருக்குன்னு வச்சுங்களேன், உஜ்ஜைன் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது. இதை தான் பிரைம் மெரிடியனாக எடுத்திருக்காங்க. இது வந்து உஜ்ஜைன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கடக ரேகையும் பிரைம் மெரிடியனும் கிராஸ் ஆகிற இடத்துல இருந்திருக்கு பழங்காலத்தில். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க கணக்கிட்டுருக்காங்க. முதன்மை தீர்க்க கோடு அந்த பிரைம் மெரிடியனும் கடகரேகையும் சந்திக்கும் இடமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உஜ்ஜைன். அந்த இதை பேஸ் பண்ணி தான் பண்டைய காலத்தில் வந்து டைமிங் அப்படிங்கிறது கணக்கிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு தர்மேந்திர பிரதான். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். எத்தனையாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை சட்டப்பேரவை மக்களவையின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படக்கூடாது. ஆன்சர் 84வது அமெண்ட்மெண்ட். அதாவது 2001 84வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி என்னென்னா இப்போது தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது இப்போது பண்ணக்கூடாது. 2026ஆம் ஆண்டு இந்த சென்சஸ் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா தான் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது அந்த பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2001 மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன், அதாவது சென்சஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது இப்போ வரைக்கும் அந்த தொகுதி எந்த வருஷத்தோட மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போ வரைக்கும் தொகுதி மறுவரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1971 நடந்த சென்சஸில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை செஞ்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஆனால் 1971 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது 54.8 கோடி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியா 147 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த 2026 எலெக்ஷனில் வந்து தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது செய்ய போகிறாங்க 2026 சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ அப்படி தொகுதி மறுவரையறை செய்கிறாங்க அப்படின்னா மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை இப்போ 543 இருக்கு இல்லையா, அது வந்து 816 அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டமன்றங்களுடைய தொகுதிகளோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகும். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். மத நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 26. ஸோ இப்போது பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க மதத்தை பரப்பணும், மத கல்விகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத நோக்கத்துக்காக அதுக்கான அமைப்புகள் நிறுவனங்களை நிறுவலாம், அதை பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு வழங்கக்கூடிய உரிமை தான் இந்த ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது. இப்போ ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது சபரிமலையில் பெண்கள் வந்து அனைத்து வயதை சேர்ந்தவங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி 2018 தீர்ப்பளிச்சிருப்பாங்க. 2018 அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அப்புறம் வந்து மூதாட்டிகள் வயது முதிர்ந்த பெண்கள் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ எல்லா வயதை சேர்ந்த பெண்களுமே சபரிமலைக்கு போகலான்னு 2018 தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2019 இப்போது சபரிமலைக்கு பெண்கள் போகிறது, அப்புறம் மசூதிக்கு போகிறது பெண்கள் போகிறது, பார்சி மத வழிபாட்டு தலங்களுக்கு பெண்கள் போகிறதுங்கிறது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வழிபாடு தலங்களுக்கு பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சிருப்பாங்க. அதை இன்னொரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மத தலங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக. அந்த அமர்வு விசாரித்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சபரிமலையில் பெண்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது, நீதிமன்ற மறு ஆய்வுக்கு அது அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மத நம்பிக்கையாக கருதுகிறாங்க. ஸோ இப்போ வந்து இது நீதிபதிகளால் இது ஒரு மத நம்பிக்கையாக வர்றதுனால சமய தன்னாட்சி அதிகாரத்துக்குள்ளே இது போயிடுது. ஏன்னா ரிலீஜியஸுக்காக என்ன பண்ணலாம், தனியாக ஒரு அமைப்புகளை நிறுவலாம், அது நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றணுமோ நீங்கள் அங்கே போகலாம்.
ஒரு மத அமைப்புகள் நிறுவியிருக்காங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அவங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு சமய தன்னாட்சி அதிகாரத்துக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீதிமன்ற மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்ட விஷயமானது இது அப்படின்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதில் ஒரு நீதிபதி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிபதி நாகரத்னாங்கிறவங்க, இப்போது நம்ம தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு தீண்டாமை ஒழிக்கிறத பற்றி சட்டப்பிரிவு ஆர்டிகல் 17 இருக்குது. தீண்டாமை முழுமையாக ஒழிக்கணும், எந்த ஒரு வடிவத்திலையுமே அதை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 3 days வந்து அனுமதிக்கப்படுறது கிடையாது. அப்போது அந்த 3 daysக்கு அந்த பெண்கள் வந்து தீண்டத்தகாதவர்களாக நீங்கள் நடத்த முடியாது. ஏன்னா தீண்டாமைங்கிறது ஒழிக்கணுங்கிறது ஆர்டிகல் 17ல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சட்டப்பிரிவு 14 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடியது. சட்டப்பிரிவு 17ங்கிறது தீண்டாமையை ஒழிக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டையுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 25 ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமாக வாழ்கிறது, அதாவது அவங்களுக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றுறது, அதை ஆதரிக்கலாம், பிரச்சாரம் செய்யலாம், அதுக்கான உரிமைகளை வழங்கக்கூடியது ஆர்டிகல் 25. இப்போ அவங்க ஒரு ரிலீஜன் பின்பற்றுறாங்க அப்படின்னா அதுக்காக அமைப்புகள் நிறுவனங்களை நிறுவி அதை பராமரிக்க முடியும். அது குறித்து உரிமை வழங்கக்கூடியது ஆர்டிகல் 26ங்கிறது. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கல்பாக்கம் முன்மாதிரி வேக இனுலையில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டி எது? ஆன்சர் திரவ சோடியம். ஸோ திரவ சோடியம் தான் நம்ம வந்து கல்பாக்கம் முன்மாதிரி வேக இனுலை, அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டரில் வந்து ஒரு கூலண்டாக யூஸ் பண்ணுறோம், அதாவது குளிர் ஊட்டியாக. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர், அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது கல்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போது இது வந்து அந்த மின்சார உற்பத்தியில் முதல் நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கொஷினை நம்ம பார்க்குறோம். கவனிங்க, இப்போ நார்மலாக வந்து அணு உலைகளில் பார்த்தீங்கன்னா ரியாக்டரில் வந்து U-235 அப்படிங்கிற யுரேனியம் ஐசோட்டோப் இருக்கும். அதில் வந்து நியூட்ரானை வந்து ஹிட் பண்ணுவாங்க. அந்த நியூட்ரானை ஹிட் பண்ணும்போது அந்த அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது நடக்கும். அணுக்கரு பிளவு நடக்கும்போது ஆற்றல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து நியூட்ரானுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக வாட்டர் அப்படிங்கிறத கூலண்டாக வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இங்கே ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே உள்ள வாட்டருக்கு, இங்கே வாட்டர் இருக்கும், இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது வாட்டர் நல்லா ஹீட் ஆகி அதுலேருந்து நீராவி ஸ்டீம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்டீம் போய் ஃபாஸ்ட்டாக வந்து எதில் ஹிட் பண்ணும்? டர்பைன், இங்கே டர்பைன் இருக்கும், அந்த டர்பைனில் ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும்போது அந்த டர்பைன்ங்கிறது சுற்றும் போது அது இயக்க ஆற்றலாக மாறுது இல்லையா, அந்த இயக்க ஆற்றல் ஜென்ரேட்டர் மூலமாக மின்சார ஆற்றலாக, மின் ஆற்றலாக மாற்றப்படுது. ஸோ இப்படி தான் வந்து அணு உலைகளை மின்சாரம் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். இப்போது இந்த ஃபாஸ்டர், அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம யுரேனியம் அதாவது யுரேனியம் 238 ப்ளஸ் தோரியம் இதை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இதையே யூஸ் பண்ணல, இப்போ ப்ரோட்டோடைப் ஏன் மாறும், இந்த ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டருக்கு ஏன் மாறும் அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட இயற்கை கிடைக்கக்கூடிய யுரேனியம் 235 அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது அதுலேருந்து நம்ம மாறணும். அது முடிஞ்சுட்டு அப்புறம் நம்ம மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இன்னொரு வழிக்கு நம்ம மாறணும் இல்லையா. அதுக்காக தான் இப்போது இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டருக்கு வந்து மாறுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த தோரியத்தை வந்து நீங்கள் மின்சாரம் வச்சு அதை அணுக்கரு பிளவு நடந்து மின்சாரம் தயாரிக்கிறது ரொம்ப சிரமமானது. எப்படி இதை பாசிபிள் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஏ பின்னு சொல்லிட்டு 2 எரிபொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது வந்து யுரேனியம் அதாவது யுரேனியம் 235 மாதிரி, அதாவது இது ஒரு மரக்கட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஒரு மரக்கட்டை, நல்லா எரியக்கூடிய மரக்கட்டை. ஆனால் பிங்கிறது எரியாத ஒரு ஈரமான மரக்கட்டை அப்படின்னு வச்சுக்குவோம், அதாவது தோரியம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈரமான கட்டை. இப்போது இந்த மரக்கட்டையை நீங்கள் எரிச்சிங்கன்னா நல்லா எரிஞ்சிடும். அதனால தான் U-35 வச்சு நம்ம மின்சாரங்கிறது நல்லா தயாரிக்கிறோம். ஆனால் இந்த தோரியம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஈரமான கட்டையை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மரக்கட்டையை இங்கே ஏங்கிற மரக்கட்டையை இங்கே வச்சு அதை சுற்றி பிங்கிற கட்டையை வைக்கும்போது எரிக்கும் போது இந்த பியில் உள்ள ஈரத்தெல்லாம் இழுத்துக்கிட்டு இதுவும் எரிஞ்சு இதையும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்ரும், எரிய வச்சிடும். ஸோ அப்போது பிஏ ஒரு வேஸ்ட்டாக இருந்த ஒரு பொருளை நம்ம இந்த இடத்துல ஒரு எரிபொருளாக மாற்றிட்டோம். அந்த மாதிரி தான் இந்த ரியாக்டர், இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எரிபொருளாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யுரேனியம், ப்ளூட்டோனியம்,
கலப்பு ஆக்சைடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. யுரேனியம், ப்ளூட்டோனியம், கலப்பு ஆக்சைடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இதில் வந்து நியூட்ரானை ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக ஹை எனர்ஜி நியூட்ரான் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ ஹை எனர்ஜி நியூட்ரான் அப்படிங்கிறத வச்சு ஹிட் பண்ணும்போது ஏற்கனவே அந்த U35 இருக்கு இல்லையா, அந்த U35ல அணுக்கரு பிளவு நடக்கும். அப்படியே நிறைய நியூட்ரான் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அப்படியே எரிஞ்சு எதில் போயிடும், அந்த தோரியம் நம்ம சுற்றி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஹிட் ஆயிரும். ஹிட் பண்ணி புதிய எரிபொருள் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல உருவாகுது. ஸோ அப்போது இந்த ரியாக்டர் அப்படிங்கிறது கொஞ்சமான எரிபொருளை வச்சு அதை கன்சியூம் பண்ணி நிறைய எரிபொருளை இது உருவாக்குது. அதுதான் இதோட கான்செப்டே. இதில் குளிரூட்டியாக நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுக்கு குளிரூட்டியாக நம்ம லிக்விட் சோடியத்தை யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வாட்டராக இருந்துச்சுன்னா அந்த நியூட்ரான் அப்படிங்கிறது ஹை எனர்ஜியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டராக இருந்துச்சுன்னா அதோட இயக்கத்தை இது கம்மி பண்ணி விட்டுரும். லிக்விட் சோடியமாக இருந்துச்சுன்னா அதோட இயக்கத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஹீட்டையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இங்கே லிக்விட் சோடியத்தை என்ன பண்ணுறோம், கூலண்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஹீட் வந்து வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வாட்டர்லேருந்து ஸ்டீம் உருவாக்கி டர்பைனில் ஹீட் பண்ணும்போது அப்படியே இயக்க ஆற்றலுங்கிறது மின்சார ஆற்றலாக ஜென்ரேட்டர் மூலமாக மாற்றிடுவாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 மெகாவாட் வரைக்கும் மின்சார உற்பத்தி திறன் கொண்டது தான் இந்த ஃபாஸ்டர் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரோட்டோடைப் ஃபாஸ்டர் ப்ரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது. அணுசக்தி துறையின் கீழ் இயங்கக்கூடிய சென்னை கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் இது இருக்குது. எந்த நிறுவனம் மூலமாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாவினி அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக, பாரதிய நபிக்ய வித்யுத் நிகம் நிறுவனம் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. இதில் எதை எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யுரேனியம், ப்ளூட்டோனியம், கலப்பு ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீண்ட கால எரிசக்தி பாதுகாப்பு நமக்கு வழங்குது. ஏன்னா இயற்கை யுரேனியம் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அது கொஞ்ச காலத்திலே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மின்சாரம் தயாரிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நீண்ட காலத்துக்கு எரிசக்தி பாதுகாப்பை வழங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய தோரியம் இருப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்தியாவில். ஸோ அந்த தோரியத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து தோரியத்தை U33 ஐசோடோப்பாக மாற்றி இந்த ஈநுழை வந்து உதவிகரமாக இருக்குது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு. அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகிறது? ஆன்சர் ஏப்ரல் 2026 தான் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையே வந்து இப்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆக போகுது. இப்படி சைன் ஆகிறனால நிறையா இப்போது நம்ம நாட்டு பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கு, அதுவும் நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அந்த பொருட்களுக்கெல்லாம் அந்த வரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சார் நிறைய பொருட்களுக்கு வரியே இருக்காது, வரி விலக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து ஈஸி பண்ணுற மாதிரி, ஸோ நடுவில் இருந்த தடைகள்லாம் எடுக்கிற மாதிரி தான் இந்த வரி விலக்கு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு $2 பில்லியன் அளவுக்கு முதலீடு மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து 500 இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக, தற்காலிக வேலை வாய்ப்புக்காக விசாவை வந்து நியூசிலாந்து வழங்குறாங்க. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் நல்லா திறன்மிக்க பணியாளர்கள் வந்து இந்த விசா மூலமாக அனுமதிக்கப்படுவாங்க. 3 வருஷம் வரைக்கும் அவங்க அங்கே பணியாற்ற முடியும். அடுத்த ரீசன் நியூஸ். யுரேனியம் விநியோகத்துக்காக இந்தியா கனடா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையே பார்த்திங்கன்னா இப்போது இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாகி ஏப்ரல் மாதம் இது செயல்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிட்டன், ஓமன் நாடுகளுக்கு இடையே வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏப்ரல்லேருந்து அமலுக்கு வருது. நியூசிலாந்து நாட்டுடனான வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது செப்டம்பரில் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சைன் பண்ணியிருக்காங்க, செப்டம்பரில் வரும். அடுத்து 2014ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, மொரீஷியஸ், இந்த நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பம் பண்ணியிருக்கோம் இந்தியா. அடுத்து இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வந்து பாதுகாப்பு கூட்டுறவு ஒப்பந்தம், தடையற்ற மக்கள் போக்குவரத்துக்கான ஒப்பந்தம்ங்கிறது சைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5,73,43,293 வாக்காளர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி 5.6 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் இறுதி வாக்காளர் பட்டியலில். இப்போ புதுசாக வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதன்படி மொத்தமாக தமிழ்நாட்டில் 5,73,43,291 வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி 5.67 கோடியாக இருந்துச்சு. புதுசாக வந்து இதில் 6,35,911 பேரை சேர்த்துருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்கறதுக்கு என்ன ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா Form 6. அதே மாதிரி தபால் வாக்குகளை வந்து பதிவு செய்கிறதுக்காக
தபால் வாக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபார்ம் வந்து கொடுக்கணும்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான லலித் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் சில்வர். ஸோ இப்போது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் லலித் வந்து வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு. எந்த கேட்டகிரினா 55 கேஜி கேட்டகிரியில் வந்து. அதே மாதிரி 87 கேஜி கேட்டகிரியில் வந்து சுனில்குமார் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பெயினின் கிரானடாவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் இந்திய இணை யார்? ஆன்சர் பாலக் மற்றும் முகேஷ் நெலவல்லி. இவங்க 2 பேர் அடங்கிய இணை தான் ஸ்பெயினில் நடந்த ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிரிவுனா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில். அடுத்து ஷார்ட் நியூஸ். ஈரானை முழுமையாக அழிக்க போகிறதா அமெரிக்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு சிவிலைசேஷனே இருந்த மாதிரி, ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி மாற்ற போகிறதா அவர் இறுதியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். அடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்ட விண்வெளி திட்டம் எது? ஆன்சர் ஆர்டமிஸ் 2. கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான கேம்பெல் வில்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஏர் இந்தியா. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் ஆல். எதன் வழியாக செல்லும் தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு நேரம் கணிக்கப்படுகிறது? ஆன்சர் கிரீன்விச். எத்தனையாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை சட்டப்பேரவை மக்களவையின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படக்கூடாது? ஆன்சர் 84வது சட்ட திருத்தம். மத நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு இது? ஆன்சர் ஆர்டிகல் 26. கல்பாக்கம் முன்மாதிரி வேக ஈநுழையில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டி எது? ஆன்சர் லிக்விட் சோடியம், திரவ சோடியம். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகிறது? ஆன்சர் ஏப்ரல் 2026. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5,73,43,291 பேர். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான லலித் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் சில்வர். ஸ்பெயினின் கிரானடாவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய இணை எது? ஆன்சர் பாலக் மற்றும் முகேஷ் நெலவல்லி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.